ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம ஒரு முக்கியமான தகவல் பத்தி பார்க்க போறோம். அதாவது பேன் கார்டு வச்சிருக்கவங்க கண்டிப்பா இந்த தகவல் பத்தி தெரிஞ்சுக்கோங்க. சிபிடிடி சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டேக்ஸ் தரப்புல இருந்து கடந்த 24 ஏப்ரல் 2024 அன்னைக்கு ஒரு முக்கியமான சர்க்குலர் ஒன்று வெளியிட்டிருக்காங்க. அதை பத்தின தகவல் தான் பார்க்க போறோம். அதாவது சர்க்குலர் வெளியிட்ட நாள் 23, பப்ளிஷ் பண்ண டேட் வந்து 24 ஏப்ரல் 2024 பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த சர்க்குலர் படி என்ன சொல்றாங்கன்னா, கடந்த மார்ச் 28/3/2023 அன்னைக்கு சிபிடிடி தரப்புல இருந்து ஒரு சர்க்குலர் வெளியிடுறாங்க. அதுல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, 1 ஜூலை 2023க்கு முன்னாடி உங்களுடைய பேன் கார்டு ஆக்டிவா இருந்தா எந்த பிரச்சனையும் கிடையாது. பட் 1 ஜூலை 2023க்கு அப்புறமும் உங்களுடைய பேன் கார்டு ஆப்ரேட்டிவா இல்லை அப்படின்னா ஒரு சில கண்டிஷன்ஸ் வந்து அப்ளிகபிள் ஆகும். டேக்ஸ் வந்து ஹையர் ரேட்ல பிடிப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ பேன் கார்டு ஆப்ரேட்டிவ் அப்படிங்கிறது எதை சொல்றாங்கன்னா, உங்களுடைய பேன் கார்டு கூட ஆதார் கார்டு லிங்க் ஆயிருந்தது அப்படின்னா அது வந்து ஆப்ரேட்டிவ். அல்லது 1 ஜூலை 2023க்கு அப்புறம் உங்களுடைய பேன் கார்டு வந்து ஆதார் கார்டு கூட லிங்க் ஆகாம இருந்தது அப்படின்னா அது வந்து இன்ஆப்ரேட்டிவ் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது பேன் கார்டையே வந்து கேன்சல் பண்ணுற மாதிரி சொல்லியிருந்தாங்க இந்த சர்க்குலர்ல. ஸோ அப்படி இந்த 1 ஜூலை 2023க்கு அப்புறமும் உங்களுடைய பேன் கார்டு வந்து ஆதார் கார்டு கூட லிங்க் ஆகாம இருந்தது அப்படின்னா உங்களுக்கு டேக்ஸ் பிடிச்சிருந்தாங்க அப்படிங்கும்போது அதை வந்து ரீஃபண்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது கூடவே உங்களுடைய டேக்ஸ் ஏற்கனவே பிடிச்சிருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த அமௌண்ட்டுக்கு எந்த இன்ட்ரெஸ்ட்டும் கிடைக்காது அப்படிங்கிறதுன்னு சொல்லியிருந்தாங்க. கூடுதலா இப்போ நீங்க ஒரு வீடு வாடகைக்கு விட்டுருக்கீங்க, ஒரு கடை வாடகைக்கு விட்டுருக்கீங்க அப்படின்னா அந்த இடத்துல நீங்க பேன் கார்டு கொடுத்துருக்கும் போது, அந்த இன்ஆப்ரேட்டிவ் பேன் கார்டு வந்து கொடுத்துருக்கும் போது 20% அதுக்கான இன்ட்ரெஸ்ட் டேக்ஸ் வந்து பிடிப்போம் அப்படிங்கிறது தெளிவாக சொல்லியிருந்தாங்க. பட் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த 28/3/2023 அன்னைக்கு வெளியிட்ட அந்த சர்க்குலர்ல ஒரு மாடிஃபிகேஷன் வந்து பண்ணியிருக்காங்க. பார்ஷியல் மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சர்க்குலர் படி இண்டிவிஜுவல் டேக்ஸ் பேயருக்கு இது ஒரு மகிழ்ச்சியான செய்தி அப்படின்னு சொல்லலாம். அதாவது இந்த சர்க்குலர் படி என்ன சொல்றாங்கன்னா, 31/5/2024 இந்த மே மாசம் 31ஆம் தேதிக்குள்ளார யாருடைய பேன் கார்டெலாம் இன்ஆப்ரேட்டிவா இருக்கா அதை வந்து ஆப்ரேட்டிவா கன்வெர்ட் பண்ணிட்டீங்க, அதாவது உங்களுடைய பேன் கார்டு கூட ஆதார் கார்டு லிங்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா சப்போஸ் எக்ஸசிவா உங்களுக்கு டேக்ஸ் பிடிச்சிருந்தோம் அப்படின்னாலும் அதை வந்து ரீஃபண்ட் பண்றோம், பிளஸ் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டையும் ரீஃபண்ட் பண்றோம் அப்படிங்கிறத தெளிவா சொல்லிட்டாங்க. ஸோ உங்களுடைய பேன் கார்டு வந்து ஆதார் கார்டு கூட லிங்க் ஆயிருக்கா அப்படிங்கிறத உடனே செக் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் வந்து லிங்க் ஆகலை அப்படின்னா இந்த மே 31/2024க்குள்ளார நீங்க ஆப்ரேட்டிவா கன்வெர்ட் பண்ணிருங்க. அதாவது ஆதார் கார்டு வந்து பேன் கார்டு கூட லிங்க் பண்ணி வச்சிருங்க. ஸோ லிங்க் பண்ணதுக்கு அப்புறமா நீங்க டேக்ஸ் அமௌண்ட் கிளைம் பண்ணும்போது உங்களுக்கு லாஸ்ட் இயர் உங்களுக்கு ஷார்ட் டேக்ஸ் டிடக்ஷன் பண்ணியிருந்தாலும் உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு அமௌண்ட் வந்துடும். ஸோ இது ஒரு மகிழ்ச்சியான செய்தி. நான் வந்து டேக்ஸே கட்டுறது இல்லை, நானும் இதை பண்ணணுமா அப்படின்னு கேட்டா, டேக்ஸ் கட்டுறவங்க டேக்ஸ் கட்டாதவங்க எல்லாருக்கும் இது ஒரு கடைசி வாய்ப்பை நம்ம எடுத்துக்கணும். மே 31/2024க்குள்ளார நீங்க ஆதார் கார்டை பேன் கார்டு கூட லிங்க் பண்ணி வச்சிருங்க. ஸோ இப்போ நம்ம செக் பண்ண வேண்டியது என்னன்னா, ஆதார் கார்டு கூட என்னுடைய பேன் கார்டு லிங்க் ஆயிருக்கா அப்படிங்கிறத நான் மறுபடியும் வந்து செக் பண்ணணும் அப்படின்னு சுலபமாக செக் பண்ணிக்கலாம். அதுக்கு இந்த வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. எல்லாருமே செக் பண்ணி பார்த்துருங்க. நான் வந்து டேக்ஸ் பே பண்ணல, டேக்ஸ் பே பண்ணுறேன் அதெல்லாம் தேவையில்லை. டேக்ஸ் பே பண்ணாதவங்களும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக செக் பண்ணணும். உங்ககிட்ட பேன் கார்டு இருந்தாவே நீங்கள் செக் பண்ணி பார்த்துருங்க. ஸோ இந்த வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்டுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஓப்பன் ஆனதுக்கு அப்புறமா மேலே பார்த்தீங்கன்னா லிங்க் ஆதார் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அது கிளிக் பண்ணதும் உங்களுடைய பேன் கார்டு நம்பர் வந்து கேட்கும். ஜஸ்ட் ஒரு 10 செகண்ட் வெயிட் பண்ணீங்கன்னா அந்த வெப்சைட் உங்களுக்கு ஓப்பன் ஆயிடும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா லிங்க் ஆதார் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற பேஜ் வந்துருச்சு. இதில் போயிட்டு ஃபர்ஸ்ட் உங்களுடைய பேன் கார்டு நம்பரை கரெக்டாக டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கீழே ஆதார் நம்பர் டைப் பண்ண சொல்லுவாங்க. உங்களுடைய ஆதார் கார்டு நம்பர் டைப் பண்ணுங்க. அடுத்தபடியா இந்த ரைட் சைட்ல வந்து பாத்தீங்கன்னா வியூ லிங்க் ஆதார் ஸ்டேட்டஸ் அப்படின்னு இருக்கும். ஜஸ்ட் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி டிஸ்பிளே ஆயிரும். சப்போஸ் லிங்க் பண்ணி வச்சிருந்தீங்க அப்படின்னா யுவர் பேன் இஸ் ஆல்ரெடி லிங்க் டு கிவன் ஆதார் அப்படின்னு வந்துச்சு. ஸோ இந்த மாதிரி இருந்தா எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. இன்கம் டேக்ஸ் உங்களுக்கு நார்மல் ரேட்ல பிடிப்பாங்க. ஸோ ஆக்சுவலா ஸ்லாப் என்னவோ அந்த ஸ்லாப் படி நீங்க எவ்வளவு உங்களுக்கு வருமானம் இருக்கு அந்த வருஷத்துக்கு அதை பொறுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்கம் டேக்ஸ் பிடிப்பாங்க. சப்போஸ் நாட் லிங்க்டு அப்படின்னு வந்துருச்சு அப்படின்னா உடனடியாக நீங்கள் லிங்க் பண்ணிக்கோங்க. அதுக்கு வந்து ஃபைன் அமௌண்ட் பே பண்ணி தான் நீங்கள் லிங்க் பண்ணுற மாதிரி இருக்கும். 1000 ரூபாய் பே பண்ணி உடனடியாக லிங்க் பண்ணிக்கோங்க. மே 31 தான் கடைசி தேதி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் முடிஞ்சவங்க நிறைய பேர் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.